தக் லைஃப் இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ரொம்ப கிராண்டாக நடந்திருக்குதுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னட நடிகர் சிவராஜ்குமார் அவர்கள் கலந்துருக்காரு. ஸோ அவரை வச்சு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிட்டாருங்க. அதாவது தமிழ்ல இருந்து தான் கன்னட மொழி பிறந்தது அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் கர்நாடகாவில் கொழுந்து விட்டு தீயா பத்தி எரியுது. தக் லைஃப் படத்தோட பேனர் எல்லாம் வந்து கிழிக்கப்பட்டிருக்கு. எப்படி கமலஹாசன் அவர்கள் எங்க தாய்மொழி கன்னடாவை வந்து தப்பா சொல்லலாம், தமிழ்ல இருந்து பிறந்ததுன்னு சொல்லலாம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கேள்விக்குறியா எழுப்பியிருக்காங்க. இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக் லைஃப் படம் வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இதில் ஒன் ஆஃப் த பார்ட்னர் வந்து ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல், மெட்ராஸ் டாக்கீஸ், ரெட் ஜெயின் மூவிஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒன்னா சேர்ந்து இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகாமல் போயிடுச்சுன்னா அந்த படத்தோட வியாபாரத்தோட ஒரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல அதிகமா தர்ம சங்கடத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சிவராஜ்குமார் அவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா சினிமாவுக்கு, தமிழ் சினிமாவுக்கு இந்தியா பாகிஸ்தான் மாதிரி இருந்தாங்க. இப்போ சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடா சினிமாவும் தமிழ் சினிமாவும் அண்ணன் தம்பி மாதிரி கை கோத்துட்டு வர இந்த காலகட்டத்தில் நடிகர் சிவராஜ்குமார் அவர்கள் வந்து மரியாதை நிமித்தமா இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு, இந்த தக் லைஃப் ஃபங்க்ஷன் வர்ற இந்த சூழ்நிலையில அவரை வச்சுனே வந்து கன்னட மொழி தமிழ்ல இருந்து தான் பிறந்ததுன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சிவராஜ்குமார் அவர்களை வச்சுன்னு நம்ம உலகநாயகன் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அவரு சிவராஜ்குமார் அவர்களை இன்சல்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயம் ஆகி போச்சு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைன்றது கமலஹாசன் அவர்களுக்கு மட்டும் இல்ல. ஸோ சிவராஜ்குமார் அவர்களும் அந்த ஃபங்க்ஷன்ல போய் கலந்துக்கிட்டாரு. அவர் எப்படி அங்க அமைதியா வந்தாரு, அவரு கையெடுத்து இப்படி கும்பிடுறாரு அவர் சொல்றப்போ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சிவராஜ்குமார் இது ஏத்துக்கிறாரா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல நடிகர் சிவராஜ்குமார் அவர்களுக்கு எதிராகவே ஒரு சில பிரசாரங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அவர் கமலஹாசன் அவர்கள் பேசின பேச்சினால இந்த படத்தோட ரிலீஸ் ஒரு பக்கம் வந்து பிரச்சனையில இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிவராஜ்குமார் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தாங்க நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் தக் லைஃப் திரைப்படத்தோட ரிலீஸ் கர்நாடகாவில் எப்படி இருக்கும் அப்படின்றத நாம பொறுத்து இருந்து தாங்க பார்க்கணும்.